அப்பதான் அறிவாளி நீ மட்டும் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னைக்கு ஒரு அறிவாளி தன்னைத்தானே அறிவாளி சொல்றானோ அப்பவே முட்டா போய் மறிக்கான அர்த்தம். என்னைக்கு ஒரு முட்டாள் தன்னைத்தானே ஒரு முட்டாள் உணர்றானோ அப்பவே அறிவாளியை மறிக்கான அர்த்தம். நீ அறிவாளி சொல்றத பார்த்தா அவனை பார்த்தா முட்டா போய் மறுக்கிறீங்க. முட்டா போய் இல்ல அறிவாளி தன்னைத்தானே அறிவாளி எவனும் சொல்ல மாட்டானே. அறிவாளி சொல்லாட்டிலும் மக்களுக்கு தெரியாத நான் அறிவாளி. என்னைக்காவது ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன் நான் பணம் வச்சிருக்கேன் சொல்றானா? சொல்ல மாட்டேன். ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல தங்கத்தை வாங்கி போட்டுருக்கேன் நான் தங்க வச்சிருக்கேன் சொல்றானா? சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு முட்டா பையன் நான் முட்டா பையன் ஒத்துக்கிட்டு இருக்கானா? சொல்ல மாட்டேன். இந்த முட்டா பையன் எப்படி ஒத்துக்கிறியா? ஒத்துக்குவானா? நான் அறிவாளி மக்களுக்கு தெரியாது. அறிவாளிக்கு அடையாளம் மத்தவங்க உணர்ந்துக்கிறேன். நீ 4 பேருக்கு சொல்ல உணர்ற மாதிரி கேள்வி கேளியா? அப்ப நீ எப்படி அறிவாளி? ஒரு அறிவாளி எப்படி பேசாத அறிவாளி கோபப்பட மாட்டேன். அறிவாளி கோபப்பட மாட்டேன், பதட்டப்பட மாட்டேன். கோபப்படுறத பார்த்தா முட்டா பையன் பரவாயில்லையே. நான் முட்டா பையன் சொன்ன பின்னாடி கோபப்படாம இருக்கீங்க. நீ முட்டா பையன் பார்த்தா தெரியும். அறிவாளி